உலகெங்கும் வாழும் என் அன்பு தாய் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். அதாவது தளபதி விஜய் அவர்களை எல்லாரும் எதுக்குறான், வரவன் போகிறவன்லாம் எதுக்குறான். அது ஏன்னு எனக்கு புரியலை. அதாவது அவர் இப்போ ஒரு 2-3 வாட்டி ஆட்சியை பிடிச்சி அதுக்கப்புறம் சரியாக செய்யலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சா பரவாயில்ல. அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு தூய்மையான எண்ணத்தில் மட்டும்தான் அரசியலுக்கு வராரு. இதுதான் யதார்த்த உண்மை. இதில் பார்த்தீங்கன்னா திமுக எதுக்குது, அதிமுக எதுக்குது, எல்லா கட்சிகளும் குறிப்பாக தளபதி விஜயை கார்னர் பண்ணிட்டாங்க. என்னன்னு எனக்கு புரியலை. ஏன் இவரை மட்டும் எதுக்குறீங்க? ஏன்னா மற்ற கட்சி எல்லாருமே ஊழல் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஊழலை யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இவரைத்தான் என்னமோ இவர் ஊரில் உலகத்தில் செய்யாத தப்பை செஞ்சிட்ட மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ பாவம் அவரோட சொந்த பிரச்சனையெல்லாம் வேற இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவர் குடும்ப பிரச்சனை, அவருக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுக்கணுமே கொடுத்து பார்க்குறீங்க. ஆனாலும் எங்கள் தளபதி அசர்ற மாதிரி இல்லை. தம்பி, அரசியலுக்கு வந்துட்டாலே எல்லா பிரச்சனையும் சமாளிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எங்கள் தளபதி வந்திருக்காரு. புரியுதா? அதாவது எங்கள் தளபதி நடித்த முதல் படத்தில் ஒரு சில பத்திரிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மூஞ்சியெல்லாம் நடிக்கலாமான்னு கேட்ட பத்திரிக்கை மத்தியில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு உச்சபட்ச நட்சத்திர நடிகனாக ஆனது என் தளபதி விஜய். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். அதாவது நீங்கள் காட்டுற அந்த மிரட்டலுக்கு உரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் தளபதியும் இல்லை, தளபதி ரசிகர்களும் இல்லை. நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக தான் நிற்கிறோம். அன்புனா அன்பு, வம்புனா பேர் வம்பு தான். அதனால் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். மேலும் மேலும் நீங்கள் எங்களுக்கு எதிர்ப்பு தந்து 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 எங்களை பெரிய ஆள் ஆக்கிடுங்க. ஏன்னா வானூர்தி, அதாவது ஏரோப்ளேன் வானூர்தி பறக்கணுமா எதிர்காத்து இருக்கணும். அந்த எதிர்காத்தோட மோதி தான் ஒரு வானூர்தியை பறக்கும். அது மாதிரி எதிர்த்து எதிர்த்து தாவேக்காவை மிகப்பெரிய சக்தியாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு இப்போ புரியாது, கூடி சீக்கிரத்தில் புரியும். ஏன்னா தமிழ்நாட்டோட அரசியலை இந்த தேர்தல் மாற்றி அமைக்க போகுது. ஒரு புதிய சக்தி உள்ளே வரப்போகுது. அதாவது இதுக்கு முன்னாடி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடத்தின அந்த மாற்றத்துக்கு அப்புறம் இப்போ எங்கள் தளபதி அந்த மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு. கண்டிப்பாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்கள் தளபதி பண்ணி நிற்கிறது முடிவு பண்ணோம். முன்னேறி முன்னேறி போய் தாவேக்க கண்டிப்பாக ஜெயிக்கும், ஆட்சியை அமைக்கும். நன்றி, வணக்கம். தளபதி விஜய்.